286வது நாள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பெட்ரோல் பம்பில் தான் தங்கியிருந்தேன். அண்ட் இங்கேருந்தா மாவோ மார்க்கெட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. இதுதான் மெயின் மார்க்கெட். இது எல்லாமே தவளை, சின்ன சின்ன தவளை எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு தெரியுதா? சின்ன சின்ன தவளையிலேருந்து எலியிலேருந்து எல்லாமே, நத்தையிலேருந்து அண்ட் வெளியே வந்தாச்சுங்க. பார்த்துருப்பீங்க மார்க்கெட்டில் டாக் மீட்டு. அது அப்புறம் டாக் மீட்டை வந்து என்னால் வந்து எப்படி எடுக்க முடிஞ்சுன்னா, ஜஸ்ட்டு தூரத்தில் இருந்தால் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. கீழே போனால் வீடியோ எடுக்கவே விட மாட்டுறாங்க. ஏன்னா வந்து ரொம்ப இது ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கான். இப்போது கேஸ் போட்டிருக்காங்களாம். ஸோ கொஹிமா மார்க்கெட்டில் மட்டும் டாக் மீட்டு வந்து வீடியோ எடுக்க முடியாது, நீங்கள் மற்ற இடத்துல வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற இடம்னா எங்கன்னா திமாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே எடுத்துக்கலாம். அங்கே வந்து ஓப்பன் மார்க்கெட்டாக தான் இருக்கும், அங்கே எடுத்துக்கலாம். பட் இங்கே எடுக்க வேணாம்னாங்க. பட் ஏற்கனவே நான் எடுத்த ஒரே ஒரு ஷாட் மட்டும் போட்டிருந்தேன் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க பட்டுப்புழு, அப்புறம் எலி, அப்புறம் வந்து இந்த தவளை, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சாரு கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, எனிவேஸ் எல்லாமே முடிச்சாச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப காரில் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர்ஸ். அவங்க வீடியோ எடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மாவ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். காரில் தான் போயிட்டுருக்கேன். ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேன். அந்த மணிப்பூரில் வந்துட்டு பிரதர்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தேன். பெர்மிஷன் கேட்கும்போது இன்றைக்கி மட்டும் தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி. வெரி தேங்க்யூ. அண்டு சேம் வந்து இங்கே தங்கிட்டு முடியல, மூச்சு வாங்குது. இப்போ தான் வந்து அவசரமாக பேசிகிட்டு இருக்கேன். வந்துட்டு காலையில் கொஞ்சம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இம்பால் போக வேண்டியது. ஸோ ஓகே, நான் குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம்.